ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டது. இதனால் மேற்காசிய நாடுகளில் தொடர்ந்து போர் பதற்றம் நீடிக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே உள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என்ற பேச்சு அண்மை காலமாகவே இருந்து வருகிறது. ஆனால் அதற்குள் தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் வந்துவிட்டது. இன்றுடன் சட்டசபை தேர்தல் முடிவுக்கு வருகிறது. தேர்தல் முடிந்த கையோடு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகிறது. இந்த வதந்திகளால் ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் அதிக அளவில் பெட்ரோல் பங்குகளில் குவிய தொடங்கினர். இதனால் எரிபொருள் கையிருப்பு இல்லாமல் நூற்றுக்கணக்கான பெட்ரோல் பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்நிலையில் இன்று மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: தேர்தல் காலம் முடிந்தது, இனி விலைவாசியின் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது. மக்களே நன்றாக கவனியுங்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட அனைத்தின் விலையும் உயரும். எரிபொருள் விலை குறைவாக இருந்தபோது அதன் லாபத்தை மோடி தலைமையிலான மத்திய அரசு தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டது. இப்போது எரிபொருள் விலை உயரும் போது அதனை மக்கள் தலையில் சுமத்திவிட்டு மோடி அரசு மௌனமாக இருக்கும் என்று அந்த பதிவில் ராகுல் தெரிவித்துள்ளார். ஆனால் தேர்தல் முடிந்தாலும் கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா கூறியதாவது: அரசிடம் போதுமான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என சுஜாதா தெரிவித்துள்ளார். Petrol price after April 1st, I must say that there is no proposal for increase of the prices. ATF prices, again, you know that there has been a staggered increase, and whenever the decision is taken, we will inform you about that also.